அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். டேவிட் எரோஸ்கை டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான லாக்டு என்ற அமெரிக்கன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துடைய விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஒரு லக்ஸரி காரை திருட நினைச்ச ஒருத்தன் அது ஒரு ட்ராப்னு தெரியாம அந்த காருக்குள்ள மாட்டிக்கொண்டது தான் லாக்டு படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எடி பாரிஷ் இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ரிப்பேர் ஆன இவருடைய வேன் இப்ப ரெடியாகி ஷெட்ல தயாரா டெலிவரிக்கு இருக்கு. அதை எடுத்தா தான் ஸ்கூல்ல இருக்க இவருடைய மகள் சாராவை வீட்டுல கொண்டு போய் விட முடியும். ஆனா வேனை ஷெட்ல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவையான பணத்துல $500 கம்மியா இருக்கு. மெக்கானிக் கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தாலும் வண்டியை தரமாட்டேன்றான். சின்ன சின்ன குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுற நம்ம ஹீரோ மெக்கானிக்கோட பர்சையே ஆட்டை போடுறாரு. ஆனா அதுலயும் போதுமான பணம் இல்ல. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க என எல்லார்கிட்டையும் கேட்டு பாக்குறாரு, ஒருத்தர் கூட பணம் தரல. இனி திருடுவதுதான் ஒரே வழின்னு ரோட்ல நிக்கிற ஒவ்வொரு காரையா திறக்க முயற்சி செய்யறாரு. ஒரு கார் கூட ஓபன் ஆக மாட்டேங்குது. கடைசியா ஒரு பப்ளிக் கார் பார்க்கிங்க்கு வந்து சேர்றாரு நம்ம ஹீரோ. அங்க டாலர்ஸ் என்ற ஒரு லக்ஸரி கார் நிக்குது. லைட்டா அதை திறந்து பாக்குறாரு. உடனே அந்த கார் ஓபன் ஆகிடுது. எப்படியும் நமக்கு தேவைப்படுற $500 இந்த கார்ல இருக்கும்னு நினைச்சு கார் ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாரு. ஆனா கார் தொடச்சி வச்ச மாதிரி சுத்தமா இருக்கு. ஏமாற்றமடைந்த நம்ம ஹீரோ அந்த கார்ல இருந்து வெளியே இறங்க பாக்குறாரு. ஆனா அந்த காரோட எந்த டோருமே ஓபன் ஆக மாட்டேன்னுது. நம்ம ஹீரோ வசமா உள்ள சிக்கிக்கிட்டாரு. மொபைல் போன்லயும் சிக்னல் இல்ல. கண்ணாடி டோரை உடைச்சு வெளியே வர பாக்குறாரு, உடைக்க முடியல. இந்த கார் முழுவதையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்கி இருக்காங்க. திரும்பவும் காரோட டோரை உடைக்க முயற்சி செஞ்சதுல நம்ம ஹீரோவுக்கு கையில பெரிய வெட்டுக்காயம் ஏற்படுது. துப்பாக்கியால சுட்டாவது டோரை உடைக்கலாம்னு பார்த்தா டோர்ல பட்ட புல்லட் திரும்பவும் நம்ம ஹீரோ உடம்புலயே பாஞ்சிடுது. ரத்த வெள்ளத்துல நம்ம ஹீரோ விழுந்து கிடக்கும் போது அந்த கார்ல ஒரு போன் கால் வருது. வில்லியம் என்று தன்னை அறிமுகப்படுத்திக்கிற அவர் தான் இந்த காரோட ஓனர். வழியில துடிக்கிற ஹீரோ தன்னை வெளியே விடும்படி கேட்கிறாரு. ஆனா வில்லியம் காரோட டோரை ஓபன் பண்ண மாட்டேன்றாரு. வலி தாங்க முடியாம கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ அன்கான்சியஸ் ஆக திரும்ப எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோவின் காயங்களுக்கு கட்டு போடப்பட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த கார் ஒரு ட்ராப் என்றும் இதுல இருந்து வெளியே உயிரோட வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்பதுதான் லாக்டு படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். கடந்த 2019 வருஷம் 4x4 என்ற பெயர்ல அர்ஜென்டினியன் மொழியில வெளியான இந்த படத்தை இப்ப இங்கிலீஷ்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஒரே இடம் மற்றும் ஒரே நபரை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு மினிமலிஸ்ட் த்ரில்லர் படம் இது. சஸ்பென்ஸ், டார்க் ஹியூமர் மற்றும் எமோஷனல் பிரேக் டவுன்ஸ் என பல விஷயங்கள் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இடம் பெற்று இருக்கு. மேலும் ஒரு காரை எஸ்கேப் ரூம் போல பயன்படுத்தியது இந்த படத்துல இருக்க ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். இது போன்ற ஒன் லொகேஷன் த்ரில்லர் படங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒளிப்பதிவும் முக்கிய பங்கு வகிக்கணும். அந்த வகையில இந்த படத்துடைய மியூசிக் சஸ்பென்ஸ் மற்றும் எமோஷன்ஸை உயர்த்தி காட்டியிருக்கு. அடுத்ததா கார் என்ற ஒரு சின்ன இடத்துக்குள்ள பல்வேறு ஆங்கிள், லைட்டிங், கேமரா மூவ்மெண்ட்ஸ் என படத்தின் சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அடுத்ததா படத்தின் ஹீரோ பில் ஸ்கார்ஸ்கார்ட் இவருடைய தனிப்பட்ட நடிப்புல தான் இந்த மொத்த படமுமே நகருது. பல எமோஷன்ஸை இவர் ரொம்ப நேர்த்தியா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா வில்லன் கேரக்டர்ல வர ஆண்டனி ஹாப்கின்ஸ் இவரது வாய்ஸின் வழியாவே ஒரு சைக்கோ கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்காரு. படம் முழுக்க மகளுக்காக மட்டுமே தப்பிக்க நினைக்கிற ஒரு தந்தையோட பயணம் எப்படி முடியுதுன்ற கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலா இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த படத்துல காட்டப்பட்ட ஹைடெக் கார் செட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடல்ட் கண்டென்ட் எதுவும் இந்த படத்துல இல்ல. மொத்தத்துல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்களை ரசிச்சு பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.